எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள், ராசி பலன்களை பார்ப்போம். ஜூன் மாதம் சனிக்கிழமை 14/6/2025, உத்தராயணம் விசுவாவசு வருடம் வைகாசி 31ஆம் நாள், சங்கடகர சதுர்த்தி. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:10 வரை. கௌரி நல்ல நேரம் 12:10 முதல் 1:10 வரை. மாலை கௌரி நல்ல நேரம் 9:30 முதல் 10:10 வரை. ராகு காலம் 9 மணி முதல் 10:10 வரை. குளிகை 6 மணி முதல் 7:10 வரை. யமகண்டம் 1:10 முதல் 3 மணி வரை. இன்றைய திதி திருதியை திதி 3 மணி வரை, பின்பு சதுர்த்தி. இன்றைய யோகம் 1:04 வரை பிராமயம், பின்பு ஐந்திரிய நாம யோகம். இன்றைய கரணம் 3:27 வரை பத்திரை, பின்பு பவகரணம். இன்றைய நட்சத்திரம் உத்திராடம், சந்திராஷ்டம நட்சத்திரம் மிருகசீரிடம், சந்திராஷ்டம ராசி மிதுனம். இன்றைய கிரக நிலவரங்கள்: மேஷத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் குரு புதன், சிம்மத்தில் செவ்வாய் கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளுக்கான விசேஷங்களை பார்ப்போம். எப்பொழுதுமே கிரகங்களின் தலைவன் என்று போற்றப்படுவது, அல்லது எந்த கிரகத்தின் பிடியில் இருந்தாலும், திருமணம் ஆகலையா, பிள்ளையாருக்கு 9 குடம் தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணு, பூ வச்சு வழிபாடு பண்ணு. குழந்தை இல்லையா, அரசு மரத்திற்கு கீழே இருக்கிற விநாயகர் சுத்தி வா. தீராத பண பிரச்சனை இருக்கிறதா, அரச மரத்திற்கு சனிக்கிழமை தோறும் பாலில் கொண்டு வேர்களுக்கு பால் விட்டு அபிஷேகம் செய்து வர பணப்பிரச்சனைகள் தீரும். எதற்கெடுத்தாலும் கணபதியை சொல்கிறோம். விக்ன விநாயகனை வழிபட சொல்கிறோம். விநாயகருக்கு எண்ணிலடங்கா தோற்றங்கள், எண்ணிலடங்கா உருவங்கள், எண்ணிலடங்கா சக்திகள், பராக்கிரமங்கள் உண்டு. ஏனென்றால் அன்னையின் முழு அவதாரம் கணபதி, முழு முதற் கடவுள். அப்போ அவரை சங்கடகர சதுர்த்தி நாள்ல வழிபடுவது எவ்வளவு பெரிய சிறப்பு. அதுவும் சனிக்கிழமையில வர சங்கடகர சதுர்த்தியில போய் அவருக்கு பிடிச்சதை வாங்கி கொடுத்து அபிஷேகத்தை பார்த்துட்டு வந்தாவே ரொம்ப சிறப்பா இருப்பீங்க. இந்த சங்கடகர சதுர்த்தி இரட்டை பிள்ளையார் இருக்கிற பகுதிகள் மேன்மையா இருக்கும், விசேஷமா இருக்கும். ரொம்ப விசேஷமுள்ள அமைப்புகள் இரட்டை கணபதி விநாயகர் எங்கெங்கெல்லாம் இருக்காரோ அந்த ஏரியா சூப்பரா இருக்கும். இப்போ அண்ணாமலையார் கோவில் பக்கத்துல பார்த்தீங்கன்னா இரட்டை கணபதி இருக்கும். திருக்கோவிலூர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைபிக் இடத்துல இரட்டை விநாயகர் இருக்கு. இந்த மாதிரி இரட்டை தெய்வங்கள், இரட்டை காளி, இரட்டை அப்படி இருக்க இடத்துல எல்லாமே சிறப்பா இருக்கும். ஒரு பகுதியில இரட்டை அயனார் இருக்காங்க, காட்டுக்குள்ள நடந்துதான் போகணும். அப்படி நடந்து போகிற பாதையிலே அவ்வளவு கும்பல் இருக்கு அந்த ஆலயத்துக்கு. அப்படின்னா அந்த இரட்டையா இருக்கிற தெய்வங்கள் இரட்டை பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. இன்ற சங்கடகர சதுர்த்தியில் உங்கள் ஊர்ல ஒருத்தர் இருந்தாலும் பரவாயில்ல, அவருக்கு போய் வழிபாடு பண்ணுங்க. பட்சணங்கள் செய்து படையுங்கள், அல்லது நெய்வேத்தியத்துக்கு ஏதேனும் உதவி செய்து அதை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும்போது உங்கள் வாழ்வில் இருக்கின்ற சிக்கல்கள் அத்தனை மறையும். அதனால்தான் சங்கடகர சதுர்த்தி சங்கடங்களை தீர்க்கின்ற சதுர்த்தி அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வழிபாடு முறை வச்சிருக்காங்க. இதை செய்து வெற்றி பெறுங்கள். ராசி பலன்களை பார்ப்போமா? மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களே, ராசிக்குள் இருக்கின்ற சுக்கிரன் உங்களுக்கு பலதரப்பட்ட நன்மைகளை அளித்து கொண்டிருக்கிறான். 2ஆம் இடத்தில் சூரியன், 3இல் குரு புதன், 3ஆம் இட ஸ்தானாதிபதியே முயற்சி ஸ்தானத்திலே இருக்கு. நீங்க பண்ற முயற்சி எல்லாம் ஜெயிக்கும், பயம் தேவையில்லை.
அச்சம் கலந்த பயத்துடன் இருந்த நீங்க அந்த பயத்தை விடுத்து துள்ளி எழுந்து ஓடுங்க. ஜெயிக்கின்ற ஒரு நல்ல நாள் இன்று உங்களுக்கு. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்த மட்டில் வெற்றி 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 தான். எந்த காரியங்கள் எடுத்தாலும் எச்செயலை செய்தாலும் அரசாங்கத்திலிருந்து வர வேண்டிய சில முக்கிய நகல்கள் அல்லது முக்கியமான வேலைகள் அத்தனையும் உங்களுக்கு முடியும். அரசாங்கத்தில் கான்ட்ராக்ட் அல்லது ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஏதாவது ஒரு பணி கிடைக்குவதற்கு ரிஷபத்திற்கு வாய்ப்புகள் அதிகம். கவனமுடன் இருந்தீங்கன்னா அதை ஜெயிச்சிடலாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நல்ல நாள், யோகங்கள் நிறைந்த நல்ல நாளாகவும் தெரிகிறது. மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஏற்றமும் மாற்றமும் பரிசும் கொண்டு வந்து சேர்க்கும். உங்களுக்கு நீங்கள் செய்த செயலுக்கு நன்மைகள் கிடைக்கின்ற அமைப்பு, நன்மைகள் கிடைக்கும், வெற்றியோடு இருப்பீங்க இன்னைக்கு இந்த நாள்ல. கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்தவரையில் எதிர்பார்ப்பு ஏமாற்றம் அடையக்கூடிய அமைப்புகள் இருந்த போதிலும் சற்று கவனமுடன் இருந்தீங்களால் அந்த எதிர்பார்ப்பு வெற்றி பெறும். அதாவது கிரகத்தோட தன்மைகள் நல்லா இருக்கு, இருந்த போதிலுமே உங்களுக்கு சில முடக்கங்கள் இருந்துகிட்டே இருக்கும். உடல் சார்ந்த தொந்தரவுகள், உடல் சார்ந்த சட்டுன்னு கோபம் வர்றது, அதுவே ஒரு பெரிய தொந்தரவு. அதனால கடகராசி என்பர்கள் மிகுந்த கவனத்துடன் இருந்தால் இந்த நாளில் வெற்றி பெறலாம். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் ரொம்ப சிறப்பான ஒரு நல்ல நாள். வெற்றி புகழ் மாலை கிடைக்கும், மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் வேண்டி மனது விரும்பிய விஷயங்கள் அத்தனையும் இன்னைக்கு நடக்கும். இந்த நாள் ஒரு ஏற்ற மிகுந்த நல்ல நாள் சிம்மத்திற்கு. கண்ணியமிக்க கற்றலை விட கேட்டலே நன்று என்று இருக்கும் கன்னிராசி அன்பர்களே, இன்றைக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் இன்றைய நாள் நிகழ இருக்கிறது. நீங்கள் ஒரு முடிவை எடுக்கின்ற ஒரு அமைப்பு உண்டு, அல்லது பிரிந்து சென்றவர்கள் தேடி உங்களை நாடி தங்களுடைய குறைகளை உங்களுடைய குறைக்கின்ற ஒரு அமைப்பு உண்டு. அதனால இந்த நாள் மிகுந்த ஒரு வெற்றி கழிப்புள்ள நல்ல நாள். துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்த மட்டும் இந்த நாள் பொறுமையும் நிதானமும் இருக்கணும். அது எப்போதுமே இருக்கிறது இல்லையே, வேக வேகமா எல்லாமே செய்யணும்னா எப்படி ஆவறது? கொஞ்சம் நிதானத்தோட இருந்தீங்கன்னா எப்போதும் ஜெயிச்சிடலாம். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்தவரை காலையில் உடனே மனக்குழப்பம், மாலையில் சரியாயிடும். காலையில ஏன் குழப்பம் அப்படின்னா, நம்ம எடுத்து செய்த செயல் பிள்ளைகளுக்கான விஷயம் நடக்கலையே, அல்லது நம்ம அலுவலகத்தில் நாம் சொன்ன விஷயங்கள் கேட்கலையே அப்படிங்கிற மாதிரி எண்ண ஓட்டங்கள் தடுமாறிக்கிட்டே இருக்கும். மனைவி வழியிலும் சரி, மக்கள் வழியிலும் சரி, பொதுஜனத்திலும் சரி. அது மாலைக்கு பிறகு சரியாகும். கவனத்துடன் இருந்தால் வெற்றி உண்டு. தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்த மட்டில் இந்த நாள் ஒரு சிறப்பான ஒரு நல்ல நாள். 2 சந்திரன், அருமையான ஒரு பயணம், ஒரு சிறப்பு மிக்க ஒரு நல்ல நாள், ஏற்றமும் மிகுந்த நாள். ஆனால் மனைவி அல்லது பொதுஜன தொடர்புகளில் கவனமும் எச்சரிக்கையும் இருப்பது மிக மிக நல்லது. மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் மனக்குழப்பங்கள் அதிகரிக்கின்ற நாள், இருந்த போதிலும் இன்பங்களுக்கு குறைவில்லாத நாள். என்னங்க மனக்குழப்பமான இதுவா அதுவான ஒரு குழப்பம் வந்துடும், டைலமா சொல்லுவாங்களே, ஒரு குழப்பமா இருக்கே அப்படின்ற மனநிலையில் தான் இருக்கிறீங்க. இன்பங்கள் உங்களுக்கு உண்டு, ஜெயிக்கிறீங்க. ஒரு முடிவு எடுத்துட்டு போங்க, கட்டாயம் வெற்றி உண்டு. மகரத்தை பொறுத்தவரையிலும் ஏலசனி விலகியாச்சு, குழப்பம்தான் உங்களுக்கு தடுக்குது. நீ போய் நில்லுங்க, அங்க எல்லாம் நடக்கும், நடக்க காத்திருக்கிறதுன்னு வச்சுக்கலாம். கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்தவரையில் இந்த நாள் ஒரு சிறப்பான நாள். மனசோர்வுகளையும் மனசஞ்சலங்களையும் உதவி தள்ளிட்டு நீங்க மாதிரி உங்க பணியை செய்யுங்க, வெற்றி உண்டு. பிள்ளைகள் வழியில் ஒரு ஏற்றம், தாய் தந்தையர் வழியில் ஒரு உற்சாக வரவேற்பு, சக மாணவர்கள் அல்லது சக பணியாட்கள் இருந்த அந்த பிணக்குகள் மாறும், எல்லாமே சரியாயிடும். இன்னைக்கு ஃப்ரீயா இருப்பீங்க. இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு நாள். மீன ராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள்ல ஒரு டென்ஷன்,
தடை தாமதம் அப்படிங்கிற அமைப்பு தான் இருக்குது. ஏன் அப்படின்னா எப்பொழுதுமே புதன் குரு சேர்க்கையோட ஒரு இன்னொரு கிரகம் சேரும்போது கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்கும். அந்த வீடுங்கிற விஷயத்துல ஒரு தெளிவு இல்லாம இருப்பீங்க. கணவன் மனைவியா இருந்தா கணவன் மனைவி விஷயத்திலே கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலை வரும். பிறர் சொல்வதை கேட்காமல் உங்கள் மனது சொல்வதை கேட்கும் போது நீங்கள் வெற்றி அடைவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு விசேஷமான அமைப்பை தர காத்திருக்கிறது. பக்தியுடன் வழிபாடுங்கள். முக்கியமா சங்கடகர சதுர்த்திக்கு கணபதிக்கு உங்கள் கரங்களால் பட்சணைகள் மோதகம், அதாவது இனிப்பை உள்ளே வைத்து தருகின்ற உணவு சமைச்சு கொடுக்கும்போது அந்த பகவான் உங்களுக்கு எல்லா வகையிலும் நல்லது செய்து தருவார். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.